என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் விரக்தி நிலையோடு என் வாழ்க்கையில் எப்பொழுதும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லி ஒரு விரக்தியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேயோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களித்திருக்கிறார். இதோ என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா விரக்தி நிலையும் மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அன்பு தேவ பிள்ளையே உனக்காகவே தன்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறார். நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையினுடைய விரக்தி நிலை மாறுவதற்கு ஒரே வழி இயேசு மாத்திரம்தான். எத்தனையோ வழிகள் இருக்கிறது என்று சொல்லி நீ ஓடிக்கொண்டு இருக்கலாம். எந்த வழியில் நீ சென்றாலும் உன் வாழ்க்கையில் சமாதானத்தை காண முடியாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கொடுக்கக்கூடிய ஒரே வழி இயேசு மாத்திரம்தான். நம்முடைய வாழ்க்கையில் பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒன்று சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. அது இலவசமாய் கொடுக்கிறது யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உலகத்தில் எத்தனை கோடி பணத்தை செலவழித்தாலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வாங்க முடியாது. ஆனால் அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இலவசமாக ஈவாக கிருபையாய் கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். நீ கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்ட வேத வாக்கியத்தின்படி என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் யாருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொன்னால், இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்குள் மாத்திரம்தான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த சந்தோஷம் நிலைத்து இருக்க வேண்டுமென்றால், நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சந்தோஷமாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த சந்தோஷம் மட்டும்தான் நிரந்தரமாய் நிலைத்திருக்கும். மனிதன் கொடுக்கிற சமாதானம், மனிதன் கொடுக்கிற சந்தோஷம், மனிதன் கொடுக்கிற ஆறுதல் அனைத்தும் சில நிமிடங்கள், இல்லை சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில காலங்கள் இருக்கலாம். ஆனால் அவன் கொடுக்கிற மனிதனால் கொடுக்கப்படுகிற சந்தோஷம், சமாதானம் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு விலகிவிடும். ஆனால் விலகாதது யாருடைய சந்தோஷம், சமாதானம் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதான சந்தோஷம் மட்டும்தான் ஒருபோதும் நம்மை விட்டு ஒரு காலம் விலகாததாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறேன், நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறேன், நான் உங்களுக்கு சுகத்தை தருகிறேன், நான் உங்களுக்கு விடுதலையை தருகிறேன், நான் உங்களுக்கு அற்புதம் செய்து தருகிறேன், நான் உங்களுக்கு அதிசயத்தை நிகழ்த்தி தருகிறேன், உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை காணும்படியாய் நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் வருத்த நிலையோடு, வருத்தப்பட்ட சூழ்நிலையோடு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு காலங்களையும் நீ கடந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், உன் வருத்தங்கள் உன் காயங்களை ஆற்றுவதற்காகத்தான், உன் வருத்தங்களை போக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவை. இந்த உலகத்தில் எது தேவைப்படுகிறதோ இல்லையோ, யார் தேவைப்படுகிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய கிருபையும் கர்த்தரும் உங்களுக்கு தேவையாக இருக்கிறார். அந்த தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய பார்வை, தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு எப்போது தேவைப்படுகிறதா இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவனால் கொடுக்கப்படுகிற ஒன்று தான் உங்களுக்கும் எனக்கு நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான பொக்கிஷத்தை, அந்த நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்களும் நானும் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மத்தேயு 11:28 சொல்லப்பட்டது போல, அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா வருத்தங்களையும் நீக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய மன விரக்தியெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை ஏற்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் எதற்கும் அச்சப்படாதிருங்கள். சேனைகளின் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் நிச்சயமாக, அற்புதமாக, அதிசயமாய்
நிறைவேற்றி தருவார். அதில் எந்த மாற்று சந்தேகம் வேண்டாம். நீங்கள் இவைகளை விசுவாசியுங்கள், இவைகளை நம்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்கு போதும். அவர் கிருபை மாத்திரம் போதும். அவருடைய வார்த்தைகள் மாத்திரம் போதும். அவருடைய வழிகள் மாத்திரம் போதும் என்று சொல்லி அவரையே பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய விரக்தி நிலை, வாழ்க்கையினுடைய விரக்தி நிலைகளும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா